புகழித்து அந்திதொரும் சொல்லு பெற்றேன் என்ன ஆழ்வார் சாதித்தார். அந்த ஆனந்தத்துல லயிச்சார். ஒரு நிமிஷம் லயித்தார். அடுத்த நிமிஷம் அந்த திருமேனி மனசுலேருந்து மறந்து போச்சு. உள்ளத்துல நன்னா தானே பெருமாள் சேவை சாய்ச்சிருந்தார். சட்டுன்னு அதிர்ந்து போயிட்டார் நாரதர். நாம ஏதானு தப்பு பண்ணிவிட்டோமா, என்ன நடந்தது என்று திரும்ப திரும்ப பெருமானிடத்தில் விடாப்பிடியா கேட்டார். அப்ப ஆகாசத்திலேருந்து அசரீரி ஒலிக்கிறது. உடலற்ற ஒரு வாக்கு மட்டும் கேட்டது. ஹே பிள்ளாய், உனக்கு ஒரு குறவும் இல்லை. ஆனால் இப்பிறவியில் நீ என்னை கண்டுவிட முடியாது. என்னை காட்டினாத்தான் உனக்கு ஆசை இன்னும் மிகும். அப்படிங்கிறதுக்காக உனக்கு என்னை காட்டுட்டேன். இந்த பிறவியை மிச்ச காலத்தை என் நினைவோட முடித்து விடு. அடுத்த பிறவியை உனக்கு கொடுக்கிறோம். அப்போது உன் உள்ளத்தில் நாம் எப்போதும் இருப்போம் என்று பகவான் சொல்ல, மிச்ச காலத்தை எல்லாம் நாரதர் அவ்வெம்பெருமானுடைய சிந்தனையிலேயே கழிக்கிறார். சிந்தமத்தொன்னில் திறத்ததல்லால் தன்மை தேவபிரான் அறியும் என்ன ஆழ்வாருடைய போஷரம். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்ததாயன் நடைந்த வன்குருகூர் அவர் சடகோபன். நம்ம ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம், ஸ்கூலில் படிக்கலாம், காலேஜில் படிக்கலாம், இல்லை உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், உட்காண்டு கேட்டுட்டு இருக்கலாம், என்ன வேணா பண்ணிட்டு இருப்போம். ஆனால் சிந்தனை மட்டும் அவனிடத்தில் இருக்க வேண்டும். அடிப்படையில் பகவானை சிந்தித்து அவரால் செலுத்தப்பட்டே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பண்ற காரியத்தில் தப்பே விட மாட்டோம். நாம் நினைப்போம், அவரையே நினைச்சிருந்து காரியம் பண்ணியிருந்தா இதெல்லாம் தப்பு தப்பா போடாதா. நீங்க உப்பு போடாத சமையல் பண்ணி பாருங்கோ, ஆனாலும் நன்னா இருக்கும். சர்க்கரை போடாத பண்ணி பாருங்கோ, ஆனாலும் நன்னா இருக்கும். கண்ணனை நினைச்சுண்டு பண்ணணும். பண்ணியிருந்தோம்னா அதுதான் உப்பும் சர்க்கரையும் பாலும் தெளிதேனுமாக இருக்குமே தவிர நாம் போடும் உப்பும் சர்க்கரையுமா நினைச்சிட போறது. இப்போ அதனால நாம் என்னமோ பகவானே நினைச்சிருந்தா செய்யற காரியம் தட்டுக்கிட்டு போடும் அல்ல. எப்போதும் நம் உள்ளத்தில் உரையும் அவனைத்தான் நினைத்திருக்க வேண்டும். நாரதர் அப்படித்தான் நினைத்தார். நிறைந்த சோதி. அப்ப நாரதர் பகவானிடத்துல கேட்கிறார், இதுக்கு எதுக்கு ஒரு நிமிஷம் நீ என்ன காமிச்சே? நீ உன்னுடைய உருவத்தை காட்டாமலே கூட இந்த பிறவி எனக்கு முடிச்சிருக்கலாமே. ஒரு நிமிஷம் என்னத்துக்காக உருவத்தை காட்டினாய்னா, அப்பதான் நாரதா என்னை விட்டு விலகாமல் மேலும் மேலும் என்னையே நினைத்து கொண்டிருப்பாய். பிள்ளை லோகாச்சாரியருங்கிற ஒரு மகாச்சாரியர் அந்த சுவாமி சொல்றார், ஒரு நாள் முகத்திலே விழித்தாரை வடிவழகு படுத்தும் பாடு. பகவானுடைய முகத்தை ஒரு நாள் நம்ம தரிசிச்சுட்டோம்னு வச்சுங்கோ, அந்த அழகு அப்புறம் நம்மளை படுத்துற பாடு எங்க போனாலும் மறக்க ஒட்டாது. அப்ப அடிக்கடி அதுக்கு தான் சேவிச்சுன்னு இருக்கணும்னு சொல்றோம். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் நேரமாவது பகவானுடைய திருவுருவத்தையும் அவன் குணங்களையும் அவன் நமக்குன்னு பண்ணிருக்கிற நன்மைகளையும் நிச்சயம் அமர்ந்து ஆற யோசிக்க வேண்டும். தியானம் தியானம்ங்கிறது என்ன? இப்போ இடைவிடாமல் சிந்தித்தல், இடையூறு இல்லாமல் தட்டு தடங்கள் இல்லாமல் நம்ம மனத்தை பெருமானிடத்தே லயிக்க விடுதல். கதவை தட்டுறதுக்கு விடக்கூடாது, டெலிஃபோன் மணியை அட்டன் பண்ணுறதுக்கு கூடாது, வாசல் காலிங் பெல் அடிக்கிறதுனா எடுக்கக்கூடாது. ஏன் திடீர்னு ஒரு நாள் தூங்கணும்னா டூ நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு வாசலில் போர்டு போட்டுட்டு தூங்குறோமோ இல்லையோ, இப்போ அந்த 15 நிமிஷம் அந்த போர்டு போடக்கூடாதா? தூங்குறதுக்கே போர்டு போடுறோமே. பகவானோட சேர்ந்து லயிப்பதற்கு அவசியம் இந்த முயற்சி எடுக்கணும். அப்போ நிச்சயமா பிபி குறைஞ்சிரும், நிச்சயமா சுகர் கம்ப்ளைண்ட் இருந்தால் குறைஞ்சி போயிடும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற பகவானோட 15 நிமிஷம் செலவழிக்கிறோமோ இல்லையோ, அதில் ஆச்சரியம் 15 நிமிஷம் தானே 20 நிமிஷம் ஆகிடும், தானே அரை மணி ஆகிடும். எழுந்து போனாலும் அவர் உருவம் அப்புறம் ஞாபகம் இருக்கும். முதல்ல தியானிக்க ஆரம்பிக்கிறச்சே அந்த அரை மணி மட்டும்தான் அவர் உருவம் மனசில் இருக்கும். தியானம் வளர வளர மெய்ப்பாடு கிடைக்க கிடைக்க எழுந்து போன பிற்பாடும் அவருடைய உருவம் நினைச்சுட்டே இருப்போம். அதை நினைச்சுட்டே தான் பேசுவோம், நினைச்சுட்டே தான் நடப்போம். அந்த நிலைக்கு பகவான் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப நாரதருடைய ஜென்மா மிச்சப்பட்ட நாள் முழுக்க பகவத் சிந்தனத்திலேயே முடிந்தது. கல்பம் முடிஞ்சு போச்சு. பிரம்மா மறுபடியும் சிருஷ்டிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தில் வசிஷ்டர், மரீச்சி முதலான ரிஷிகளை எல்லாம் சிருஷ்டித்தவர் தன்னுடைய மனசினாலேயே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நாரதரை சிருஷ்டித்தார். அவருடைய கைக்கு தேவன் கொடுத்த மகதி என்கிற வீணை கிட்டுகிறது. அந்த வீணையின் 7 நாதங்களும் 7 ஸ்வரங்களும் எப்போதும் நிலை பெற்றிருக்கும். 7 சமுத்திரத்துக்குண்டான வைபவம், சப்த ரிஷிகளுக்குண்டான ஏற்றம், சப்த கன்னிகைகளுக்குண்டான சிறப்பு கற்பு, 7 குல பர்வதங்களுக்குண்டான திண்மை, அதத்தனை 7 ஸ்வரங்கள்ல அமைத்து பகவானை விடாம பாடிட்டு இருக்கிறதே நாரதர் செய்வது. அதைத்தான் கடைசியில் இந்த அத்தியாயம் சொல்லி முடிக்கிறது. பவசுந்து பிளவோ திருஷ்டா ஹரிச்சர்யானு வர்ணனம். பகவானுடைய சரித்திரத்தை சொல்ல சொல்ல அது ஒரு சிறந்த கப்பலை போல இருந்து நம்மை இவ்வுலகத்திலிருந்து அவ்வுலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமாம். அதைத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்.
நான் ஓரிடத்திலிருந்து எல்லாரையும் எங்கிட்ட கூட்டின்னு வரலே. நாரதர் நான் தான் போய் போய் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுகிறேன். மக்களோ துன்பக்கடலில் ஆழ்ந்துள்ளார்கள். புலன்களுக்கு வசப்பட்டு, மனத்துக்கு வசப்பட்டு, ஏதோ குடும்பத்துக்கும் ஆசாபாசத்துக்கும் வசப்பட்டு திணறுகிறார்கள். ஆனா எனக்கு ஒண்ணுமே இல்லை. பகவத் தியானம் மட்டும்தான் உள்ளது. ஆனந்தமா இருக்கேன், கவலை இல்லை. பணம் இல்லையே, கல்யாணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே, பதவி உயர்வு வரலையே, எந்த கவலையும் அவருக்கு இல்லையே. ஆனால் அவர் நமக்கு வந்து வந்து நல்லத்தை சொல்லுகிறார். நாம செய்ய வேண்டியது அவர் சொன்ன நல்லத்தை கேட்டு கொண்டு ஓரளவு கடைப்பிடிக்க ஆரம்பிச்சாலே குடும்பத்துல இருந்து கொண்டே தியானிக்கலாம், இருந்து கொண்டே புலன்களை அடக்கலாம், இருந்து கொண்டே பக்தி செய்யலாம். அதற்குத்தான் நாரதர் ரொம்ப ஆச்சரியமான தன்னுடைய சரித்திரத்தை சொல்லி, எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன், ஆனால் இன்று நாரதர்ங்கிற பெருமையோடு இருக்கேனே. வியாசா, இது இத்தனைக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஏதோ தர்மத்தை பேசி வாழ்க்கை இயலை பேசினதுக்காக அல்ல, பகவத் குணத்தையும் நாமங்களையும் பேசியபடியால். ஆகவே நீர் இனி காலத்தை வீணாக்காமல் பாகவத கதையை சொல்லும் என்று வியாசருக்கு நாரதர் சொன்னார். மேற்கொண்டு வியாசர் என்ன பாட ஆரம்பித்தாருங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்.